அண்ணே இங்க இருக்க சின்ன குழந்தை நம்ம பாப்பால அண்ணே. தென்னாடுடைய சிவனையே போற்று. அண்ணே ஆனா அவன் இருக்கானே. Excuse me, he is serious. இப்போ visiting hours இல்லை. ஐயா அவருக்கு வேண்டியவருங்க. நல்லா? Do you know these gentlemen? உயிர் பழப்பாருங்களா? 20% chance தான். Patient கிட்டே சொல்லாதீங்க. We are going in for surgery. பாசிட்டிவா பேசுங்க. அன்பா பேசுங்க. பட் ரொம்ப நேரம் பேசக்கூடாது. Only 10 minutes. Please give him some hope. அண்ணனுக்கு கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி இருக்குங்க. Only 10 minutes. கவலைப்படாத. உன் மூஞ்சில தலகாணி வச்சு அமைக்க உன்னை கொண்டுட மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஆள்ல. ஏண்டா ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க குடும்பத்துக்கு பழி இழக்கிறவனா என் குடும்பத்தையே கெடுக்க நினைச்சியே? தென்னாடுடைய சிவனே போற்றி. பாத்தியா எத்தனை வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு நாள் கூட லீவ் ஓட்டதில்லை. வெளிநாடு போனா கூட கையோட சாலி கிராமத்தை கொண்டு போய் பூஜை பண்ணுவேன். என்ன சினிமா கதை நினைச்சியா? பணக்கார பொண்ணை கொண்டு போய் குடிசையில் குடும்பம் நடத்த நேசம். தம்பி, நேசம் எது தெரியுமா? நான் தினமும் 2 மணி நேரம் பூஜை பண்றேன். அதுதான் நேசம். நான் நினைச்சா உன்னை சாம்பலாக்கியிருப்பேன். செய்யலை. ஏன்? சிவபெருமான் உன்னை கவனிச்சுப்பா. நல்லா எனக்கு தெரியும். வரம்டா, வரம். ஏண்டா கையில் கிழிஞ்சு போன சிவப்பு துணி வச்சுக்கிட்டு கோஷம் போகிறவனுக்கெல்லாம் கோடீஸ்வரம் பொண்ணு கேட்குதான்? அண்ணே மூக்கில் போகிற டியூப் பிடி விடுங்கண்ணே. ஒரே டே சாப்பிட்டவன். அந்த காரியத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எல்லாம் அவன் பார்த்துப்பான். அதுக்கான வேலைகள் தானே நடந்துக்கிட்டு இருக்கு. சொன்னாங்களா நீ பழைக்கிறதுக்கு 10% தான் சான்ஸ் இருக்கா? 20%. ஏய், அந்த 10% கூட எதுக்கு? கொடுத்துட்டு போட்டுமே. அந்த 10%ஐயும் கொடுத்துறேன். 10% மட்டும் உயிரோடு இருக்கிற இந்த பணத்துக்கு என் பொண்ணை கட்டி தர முடியுமா ராசா? சொல்லு ராசா. முடியாதுல்ல. இது என் ஆசை இல்லை, கடவுளோட ஆணை. செத்துப்போ. கேட்டுச்சா? செத்துப்போ. What is all this? I told only 10 minutes. சீக்கிரம் குணமாகணும் ஸ்லோவா சொல்றார் சிஸ்டர். No, 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 no. Out, out, out. Oh my God. Doctor, doctor, you gentlemen leave right now. உட்காரு. எங்க வந்த? பாலாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டா. கல்யாணம் ஆயிடுச்சு. எப்போ? 4 மாசம் ஆச்சு. இப்போ அவ கர்ப்பமா இருக்கான்னு நல்ல செய்தி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நீ காதல் கீதல்னு சொல்லி காரியத்தை கெடுத்துறாத. ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க 1000 போய் சொல்லலான்னு சொல்லுவாங்க. நான் என் பொண்ணுக்காக 5000 போய் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரே போய் சொல்லி காரியத்தை முடித்தேன். நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதை அவள் அப்படியே நம்பிட்டா. கொஞ்ச நாள் அழுதுட்டு இருந்தா. அப்புறம் நான் படுற கஷ்டத்தை பார்த்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா.
ஒரு அப்பனா என் நிலைமை யோசிச்சு பாரு, அப்போ உனக்கு எல்லாம் புரியும். ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லியிருக்கேன், என்னை கொலைகாரனாவும் மாத்திராத. இந்தா, நான் மிரட்டுறேன்னு நினைச்சுக்காத. காசு பணம் எவ்வளோ ஒன்றாலும் கேளு தரேன். நான் யாரையும் கெடுக்க நினைச்சதில்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்க பணத்துக்கு பணிஞ்சோ பலத்துக்கு பயந்தோ போறேன்னு நினைக்காதுங்க. காதல் கிதல்னு சொன்னீங்கல்ல, அந்த காதலுக்காக தான் போறேன். உங்க சாமி உங்களுக்கு கொடுக்காத வரத்தை நான் கொடுத்துட்டதான் நினைச்சிட்டு. உங்க பொண்ணை பொறுத்தவரை நான் செத்தவனாவே வந்துடுறேன். பாத்து போடா, மகராசனா இருக்கணும். ஏண்டி ஜெயா, இங்க வா, இத கொண்டு போய் ஊத்து. என்ன அங்கிட்டு பாக்குறிய? அங்க இருந்து உங்களை தூக்கிட்டு போகையில நீங்க இப்படி பொழைச்சு வருவீங்கன்னு நினைக்கல சாமி. அது டாக்டருங்க திறமை. என்ன டாக்டர்? உங்க அப்பாத்த செஞ்ச புண்ணியம் நீங்க பொழைச்சு வந்திருக்கீங்க. எங்க அப்பாத்த செஞ்ச புண்ணியம் பஸ் கடையடிக்காம தப்பிச்சிருச்சு. இப்படி பொழைச்சு வந்தவங்கள கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க சாமி. இப்ப நீங்க கடவுள். ஆமா, நீங்களும் தான். நானா? இந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சமானம் தான். கேட்க நல்லா தான் இருக்கு. டேய் இங்க வாடா, சோம்பேறி கழுத. இதெல்லாம் உள்ள தூக்கி வையன்னு எத்தனை தடவை சொல்றது? பஸ் அடிச்சிட்டு போறதுக்கா? இங்க ஒன்றும் குறைச்சல இல்ல. இந்த பாருங்க, கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன், இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். எங்களுக்கு கிடையாதா? போடா போடா பொழப்பத்தவனே, அவர் செத்து பொழைச்சு வந்திருக்காரு. கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன், சும்மா கிடக்கிற வெறும் பையன் உனக்கு எதுக்குடா கோழி குழம்பு? ஏக்கா, கோழி அடிக்கிறேன்னதும் ஞாபகம் வந்து அந்த தண்ணி அடிச்சு ஒரு காலில் பொலிய போடு, அப்பதான் எல்லாம் சரியா வரும். அது ஒன்னே என்னடா பண்ணுச்சு? பஸ்ஸை கத்திருச்சுல அந்த தண்ணிய. யாரு சனிய? டா அங்க படுத்திருக்கல நாயி, அதைத்தான் சொல்றான். அது ஆறு கூப்பிட்டாலும் வராது, சோத்த கண்டாதான் வரும். எம்புட்டு கல்லடி விட்டுருக்கோம். ஏக்கா, அங்க பாருக்கா, அது பாட்டுக்கு வந்து காலில் விழுந்து நக்கி மானியம் கேக்குதுக்கா. ஏண்டா நாய் பாச கூட தெரியுமா உனக்கு? பேர் என்ன? அது பேர் சனிய. எல்லாரும் சேர்ந்து வச்சு விட்டாங்கல்ல, இனிமே மாத்த முடியாது. யாரோட நாய் இது? யாருதுன்னு இல்ல, பொது உடமை. சோறு கண்ட இடத்துல திங்கும், நிழல் கண்ட இடத்துல அண்டும். நானே அப்படித்தான். இத நான் கூட்டிட்டு போலாமா? அட இங்க வர்றா, நம்ம சனியதுக்கு வந்த வாழ்வ. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன், சீக்கிரம் குணமாயிருவீங்க, நல்லா ஆயிருவீங்க. இந்தா இவங்களை கூட சின்ன வயசுல அடிபட்டுச்சு, இப்ப சரியா போயிடும். சரியா? ஏய் யா, தண்ணிய டாட்டா டாடா. டாட்டா. வரேன். அண்ணே, எப்பயாவது வந்தா இந்த பக்கம் வந்துருப்பாங்க. கண்டிப்பா வரேன். Coromandel may be arrived. Get ready. இதாங்க பிஸ்கட்டு, மினரல் வாட்டர். ஏன் அதான் ட்ரெயின் தான் வருதுன்னுட்டார. இங்க கூட கிரெடிட் கார்டு வாங்க மாட்டாங்களாம். டிக்கெட் தான் வாங்கிட்டீங்களே. ஆனா செகண்ட் கிளாஸ், அந்த முழு ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா? சரி வாங்க. போங்க சார். இந்த மழையில ஏதாவது ஒரு கிளாஸ்ல போய் சேர்ந்த போதாதான். ஆமா போங்க சார். நீங்க வேற பணம் கொடுத்தா கூட வசதி கிடைக்காத ஒரு நாடு இது. தட்ஸ் இந்தியா ஃபார் யூ. பணம் கொடுத்தா எது வேணா எப்போ வேணா கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் that will be India for you. ஆமா, உடனே உலகத்திலேயே எல்லாத்தோட நல்ல நாடு சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவீங்களே. இல்ல நீ அப்படி சொல்ல முடியாது. அப்படி ஒத்துக்குங்க. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் சோவியத் யூனியன் ஒரு முழு நாடு இல்லவே இல்லை. உடஞ்சு சுக்கு நூறா போயிடுச்சு. இப்போ சோவியத் யூனியன் இல்லைன்னா கம்யூனிசமே இல்லைன்னு அர்த்தம்ல. அப்படியே அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் ரோமியோ, இப்ப தாஜ்மஹால் இடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் லவ் பண்றதை நிறுத்திடுவீங்களா? ஓகே, வெரி கிளவர், வெரி கிளவர். பட் மிஸ்டர் ரெட், லவ் இஸ் a feeling. கம்யூனிசமும் அதான் ஒரு ஃபீலிங்.
கால் மார்க்ஸ் அதை பத்தி எழுதுறதுக்கு முன்னாடியே பல பேருக்கு அந்த ஃபீலிங் வந்தாச்சு. ஆனா கால் மார்க்ஸ் அதை பத்தி எழுதினாரு, ஒரு தத்துவமா மாத்தினாரு. இதெல்லாம் பத்தி உங்ககிட்ட பேசக்கூடாது. முக்கியமா நீங்க அதை பத்தி பேசக்கூடாது. ஏன்? ஏன்னா ட்ரெயின் வந்துருச்சு. ஓ, ட்ரெயின் வந்துச்சு. ஓகே. நான் ஏன் கேட்க கூடாது? சொன்னா தாங்குவீங்களா? Of course, go ahead, hit me. Because you're a selfish coolie. Excuse me? வெளிநாட்டு கம்பெனிகள் சம்பாதிக்கிறதுக்கு டூத் பேஸ்ட், கூல் ட்ரிங்க், சோப்பு இதெல்லாம் டெலிவிஷன்ல கூவி விக்கிறவர் தான் நீங்க. Mr. Sivam, that is my business, okay? சரி, பிசினஸ் எல்லாத்தையும் ஊத்திட்டீங்கன்னா இப்பவே அவன் மஞ்சள் பாசுமதி எல்லாம் தனதுன்னு சொந்த கொண்டாடுறான். நீங்க வாட்டு காசு கொடுக்குறான்னு குனிஞ்சு சலாம் போட்டு வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு இருக்கிறது முதுகு தாண்டா ரப்பர் துண்டான்னு சந்தேகம் வரும்ல. Listen, don't get personal, okay? உன் மூஞ்சி மொரக்கண்ணி வச்சுக்கிட்டு உன் கை கால் வேற விலங்கல, உனக்கு பயங்கரமான திமிருதாயா? இது மட்டும் பர்சனல் இல்லையா? அது yeah, you started it. சரி, ஸ்டார்ட் பண்ணிட்டேன், முடிக்கணும்ல. ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கிறீங்களா? கோபப்படாம. ஃபேரோஸ் பிரமிட் கட்டினாங்கல்ல, அப்ப கல்லு சுமந்த அடிமைகளுக்கு சமானம் நீங்களாம். மல்டிநேஷனல் கம்பெனிக்காரன் தூக்கி போடுற எலும்பு துண்டை பொறுக்கி திங்கிற நாய்ங்கிறீங்களா? How dare you? என்ன பேசிட்டே இருக்கும்போது அடிச்சிட்டீங்க. மல்டிநேஷனல் கம்பெனிக்காரன் தூக்கி போடுற எலும்பு துண்டுக்காக காத்திருக்கிற அடிமைகள் சொல்லுவாங்க. It's the same thing, Mr. Sivam. அதனது சப்பா இருக்கு, மூக்குல இருந்து ரத்தமா? ஒரு நிமிஷம், I'll just get some இல்ல tissue. பரவாயில்ல, சவுப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. You're a madman. You're bonkers. பைத்தியா நீ? நீங்களும் அதான். இது பாரு, இதான் வேணாங்கிறது, இந்த ப்ரொவகேஷன் தான் வேணாங்கிறது. அப்படியே கூத்தி நோண்டிட்டே இருப்பீங்களா ஒரே இடத்துல, அந்த மூக்குல இருந்து ரத்தம். I'm sorry, okay? சரி, வாங்க வண்டியில ஏறுங்க. Don't feel guilty. I am not guilty. எனக்கு கோவம்யா? எம்எல்ஏ இல்ல, என் மேல கோவப்படுறதுக்காக கோவம். Sorry, okay? ரொம்ப கோவம்லாம் படக்கூடாது, வியாதி அது. பாருங்க, கண்ணெல்லாம் கம்யூனிஸ்ட் கலர் அதை ஆயிடுச்சு. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இல்ல, கோவப்படாம இருக்க ஒரு வழி இருக்கு தெரியுமா? இது பாருங்க, மறுபடியும் இன்சல்ட் பண்ணக்கூடாது, ஓகே? இல்ல நல்ல வழி நான் சொல்லி தரேன், கேட்டுப்பீங்களா? என்ன? உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கா? ஐயோ, இல்ல இருக்குன்னா அந்த தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு 5ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல எண்ணணும். எண்ணி பாருங்களேன். அப்படி பண்ணா இது ட்ரெயின் போயிடும். நீங்க எண்ணி தான் பாருங்களேன். ஓகே. Sivam! Sivam! Where are you, you piece of shit? Come on out! Come on out, you! கதவு தர. இது பாரு, இந்த ரெட் உனக்கு பிடிச்ச கலர் போதுமா? இது மட்டும் என்னமா கோவம் இல்லையா? ஆனா நான் எவ்வளவு பக்குவமா நிதானமா கோவப்பட்டேன். எனக்கு நீங்க மூக்கு குத்துறீங்க, நான் உங்களுக்கு மூக்கு குத்துறேன். 2 பேரும் சோப்பு லாக் போட்டுக்கிட்டோம், அவ்வளவுதான். அக்கவுண்ட் க்ளோஸ். ஓகே, சரி, கதவை தரங்க. ஓகே. மினரல் வாட்டர் எங்க? ஏன் இந்த தண்ணியில கழுவ மாட்டீங்களா? குடிக்கிறதுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் மினரல் வாட்டர் பாட்டில். ஓ, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஐயோ, போய் எடுத்துட்டு வாங்க, ட்ரெயின் போயிடும். ப்ளீஸ், வலிக்குது. நானா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். Come on, Mr. Sivam, hurry up, சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன். கதவை திறங்க. hurry up. கதவை திறங்க. அதான். ஹேண்டிகேப் ஐயோ, கேஸ். கதவை திறக்க முடியலையே. It's stuck. சீக்கிரம் திறங்க. ஓ, கோவப்படாம பதட்டப்படாம திறங்க. ஓஹோ, கோவப்படக்கூடாதா? கோவம் வராம இருக்கிறது என்ன பண்ணும்? இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு 5ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல நின்னுமா? ஆனா வண்டி ஃபார்வர்ட்ல போயிடுச்சு. Sorry. It's all right. You going to Chennai? Listen, I'm sorry, I don't lend my books. என்னோட புத்தகங்களை பிறருக்கு நான் இரவல் கொடுப்பதில்லை. புத்தகம் வனிதாவிதம் பரகஸ்தகதம் கதம் நஷ்டா பிரஷ்டாச்சு. ஓ, புரியல. தமிழே சொல்றேன். புஸ்தகத்தையும் பெண்ணையும் அடுத்தவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கவரை பிரிச்சு கந்தல் ஆகிடுவாங்க அப்படின்னு அர்த்தம்.
நான் தேவ பாஷையில சொன்னேன், கடவுளையும் மறந்தாச்சு, சமஸ்கிருதத்தையும் மறந்தாச்சு. இன்னும் சன்ஸ்கிரிட்டா? தெரியாது. பேர் உத்தமன் வச்சுக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது. அஃப்கோர்ஸ் எத்தனை விஷயம் தெரியும், அதெல்லாம் நான் விளம்பரப்படுத்தி விரும்பலன்னு வச்சுங்களேன். விளம்பரம் உடனே ஞாபகத்துக்கு வருது. ஒகில்வி தெரியுமா உங்களுக்கு? விளம்பர உலகத்தின் தந்தை. இட்ஸ் எ கிரேட் மேன். அதாவது ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிரூபணம் பண்ணவர். ஐ லைக் திஸ் மேன். இஸ் மை குரு. நீங்க ஆட் ஃபில்ம் மேக்கரா சார்? அஃப்கோர்ஸ். நானும் ஒரு ஆட் ஃபில்ம் மேக்கர். அஃப்கோர்ஸ் அவ்வளோ பரிச்சயம் கிடையாது அந்த ஃபீல்ட் எனக்கு. அப்படி பார்த்தா மகாத்மா காந்தி கூட தான் எனக்கு குரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ டேக் தி சேம் ஓமை. ஆள் பாதி ஆடை பாதியாக இருந்துக்கிட்டு ஆள் முக்கியம் ஆடை முக்கியம் நிரூபணம் பண்ணவர். ஆமா. என்னாச்சு, ரொம்ப பேசுறேன்னா இன்னைக்கு? நோ, ஐ லைக் இட் மிஸ்டர் உத்தமன். இட்ஸ் such a great pleasure. உங்களை சந்திச்சதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா எனக்கு? வை இல்ல, புவனேஸ்வர்ல இருந்து இச்சாபுரம் வரைக்கும் ஒரு ஆள் கிட்ட மாட்டிட்டு முழிச்சேன் பாருங்க. பா 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 பா. அப்படியா? அவங்க கிட்ட தப்பிச்சிட்டு வரதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. யுவர் வாட் யுவர் கம்பெனி இஸ். Yeah. Would you like some biscuits? I'm sorry, I can't take this. Why? I mean, ட்ரெயினில் வந்து பிஸ்கட் கொடுத்து மயக்க மருந்து கலந்து பொட்டி படிக்கலாம் தூக்கி போடுறத சொல்கிறாங்க. I don't want to take any risk. What? Of course, உங்களை நான் ஒன்றும் சொல்ல. இதை நீங்களா வாங்கினீங்களா? ஸோ நீங்கள் வாங்கல இதை? இல்ல சார். சார் என்ன சார் இது? சேவ்ட் யுவர் லைஃப். இப்போ டைவர்ஷன் ஒன்று அவ்வளோதானே? விஸ்கி. இட்ஸ் நாட் ரிஸ்கி. குடிங்க. ஹேவ் அ ஷாட் மேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார். Yeah. Sir, my bag. வாட்? Sir, my bag, my suitcase, my laptop காணோம். ஐயோ, எனக்கு தெலுங்கு வராது. பரவாயில்ல, நீங்க தமிழ்லயே பேசலாம். சூட்கேஸ் லக்கேஜ் காணோம். ஆமா சார். உங்களோடதையும் சேர்த்து 3 பேர் லக்கேஜ் ஒரு தூக்கிட்டு போயிட்டான். ஐயோ, யாரு சார்? நேத்து ராத்திரி உட்கார்ந்து உங்ககிட்ட பேசியிருந்தானே, அவன் தான். மிஸ்டர் உத்தமன். ஆமா, எப்படி சார் சொல்ல முடியுங்க? அவன் தான் மிஸ்ஸிங். ஸோ அவன் தான் எடுத்துட்டு போயிருப்பான். நோ சார், சான்ஸே இல்ல. இஸ் வெரி டீசன்ட் மேன். இங்கிலீஷ் சன்ஸ்கிரிட்லாம் ஃப்ளூண்டா பேசிட்டு இருந்தார் சார். வெரி சூட்டா என்ன போட்டுருந்தார் அவரு. அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட திருடி இருப்பான் சார். நோ, ஐ டோன்ட் பிலீவ் திஸ் சார். சார், கோட் சூட் போட்டோம்னா யோகியனா, கதை சட்டை போட்டோம்னா தியாகியா? சார் என்ன சார் இந்த ட்ரெயின் வேற நின்னு போச்சு? ஆமா. இந்த அழகுல எப்போ சார் மெட்ராஸ் போய் சேருவோம்? 2 நாள் ஆகும். என்ன? இதுக்கு முன்னாடி போன ட்ரெயின் பாப்பட்லா ஸ்டேஷனுக்கு முன்னாடி பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஏகப்பட்ட பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ரூட் கிளியர் ஆகிற வரைக்கும் 2 நாளைக்கு இந்த ட்ரெயின் இங்கே தான் நிற்கும். அதை சொல்லத்தான் நான் வந்தேன். அவசரமா இருந்தா பஸ்ல போய்க்குங்க.